பார்த்த கான்செப்டான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட்டுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சிமிலரான ஒரு விஷயம் தான். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய க்ளோஸ்டு சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் எடுத்துக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை ஸ்டடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே எடுத்துக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எப்படி இருக்குன்னா, ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? அப்போ நான் ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓப்பன் சர்ஃபேஸாக இதனால் இட் இஸ் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸாக எடுத்திருக்கேன். ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக எடுத்திருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வழியாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆக போகுது, இதை தான் நான் என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். அதை என்ன சொல்கிறேன், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது 1, இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் 2, 3வது விஷயம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இல்லை, யூனிஃபார்மாக இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் எப்படி சரி கட்டுறது அப்படின்னு பார்க்குறப்ப, நான் கன்சிடர் பண்ண ஏரியாவை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, சின்ன சின்ன பாகங்களாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். அப்போ என்ன பண்ணிடுறேன், இந்த என்டையர் ஏரியா ஏ ஸ்ப்ளிட்ஸ் இன்டு என்னது, ஏரியல் செக்மெண்ட்ஸ். சின்ன சின்ன செக்மெண்ட்ஸை என்ன பண்ணிடுறேன், நான் பிரிச்சுறேன். நம்ம எப்படி நம்ம நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமோ, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன், நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஏரியாவை க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கக்கூடிய ஏரியாவை என்ன பண்ணுறேன், சின்ன சின்ன பாகங்களாக பிரிச்சுடுறேன். அப்படி பிரிச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு அங்கே என்ன சொல்லியிருந்தேன், நான் ஏற்கனவே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்து பேசுகிறப்ப அங்கே ஃபார்முலா கொடுத்துருந்தோம். என்னது, பை ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். அதே தான் நான் இங்கேயே அப்ளை பண்ண போகிறேன். அப்போ எனக்கு இன்டர்வல் ஆஃப் அப்படின்றப்ப நான் சொல்கிறப்ப வந்து அங்கே என்ன பண்ணுவேன், நான் ஒரு க்ளோஸ் என்னதுன்னா, எனக்கு நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய என்னோடய வேரியபிள் என்னோட குவான்டிட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னா வேரியபிளாக இருந்துச்சு. அப்போ இங்கேயே எனக்கு வேரியபிளாக தான் இருக்க போகுது. ஆனால் அங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால் கொடுக்க முடியும். அப்போ இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ன்றதுனால என்னால் என்ன பண்ண முடியாது, லிமிட்டுன்ற விஷயத்த சொல்ல முடியாது. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ன்றனால இந்த இன்டெகிரேஷன் சிம்பிள் மட்டும் தான் என்ன அது ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ என்ன அது, பை ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய இப்படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கிது அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம், இல்லைனா ஜீரோ வேல்யூவாகவும் கூட இருக்கலாம். கண்டிப்பான முறையில் எனக்கு இப்படி தான், இல்லை பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் கிடைக்கணும், இல்லை நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்றது எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் கிடையாது கண்டிப்பான முறையில். எதுக்கு, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கக்கூடிய இர்ரெகுலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா. சரியா? ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்க்குறப்ப, இங்கே நான் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே என்ட்ராகி என்னோடய சர்ஃபேஸ் வழியாக உள்ளே என்ட்ராகி மறுபடியும் வெளியே போகிறப்ப, இங்கே எனக்கு என்ன, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் எனக்கு என்ன பண்ணுது, உருவாக்குது என்னோடய சர்ஃபேஸுக்கு. அப்போ இந்த குறிப்பிட்ட ஆங்கிளை என்ன சொல்கிறேன்னா தீட்டா அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆங்கிள் எதுக்கு இடையில இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன் ஏரியா அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த ரெண்டுக்கும் உட்பட்ட என்னது ஆங்கிள் தான் நான் என்ன சொல்கிறேன், தீட்டா அப்படின்ற கண்டிஷனை வச்சு பேஸ் பண்ணி இங்கே ரிலேட் பண்ணுறேன். ஸோ இங்கே டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன், நான் 2 சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இங்கே டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே இ வெக்டார்னு சொல்லக்கூடிய அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இன்னொன்று ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இ வெக்டார்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஏரியா எடுத்துருக்கேன். டிஏன்னு சொல்லக்கூடிய 2 ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகுது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய டயக்ராமில் பார்த்திங்கன்னா அப்படின்னா எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ன்றது என்னோடய ஏரியா விட்டு வெளியேறுது. இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம். இதில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த பர்டிகுலர் போர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் என்னோட ஏரியாவோட நார்மல்னு சொல்லி கொடுத்துருப்பீங்களா, என் கேப்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போமா, நம்ம ஏரியா மார்க் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், என் கேப்னு சொல்லி ஒரு விஷயம் மார்க் பண்ணுவோமா. சரி, ஆங்கிளை பற்றி ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ இங்கே இந்த ஆங்கிள் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே எப்படி இருக்குன்னா, இந்த ஆங்கிள் தீட்டான்றது இட் இஸ் லெஸ்ஸர் தேன் π/2. இங்கே உங்களோட புக்கில் கொடுத்துருந்த டயக்ராம் வந்து இது மிஸ்டேக்மா. இது என்னென்னா லெஸ்ஸர் தென், இட் இஸ் நாட் கிரேட்டர் தென். அவங்க என்ன கிரேட்டர் தென் போடுறாங்க, அது தப்பு. என்னது, தீட்டா இஸ் லெஸ்ஸர் தென் π/2. π/2ன்றது என்னது 90 டிகிரி. 90 டிகிரியை விட கம்மியான
இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆங்கிள் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்க, இந்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தீட்டான்றது எனக்கு எப்படி இருக்குன்னா π/2 விட எப்படி இருக்குது, கிரேட்டராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தீட்டான்றது π/2, அதாவது 90 டிகிரிக்கு மேலே. இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு ரெண்டுமே புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு தீட்டான்றது 90 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஜஸ்ட் லீவ் த சர்ஃபேஸ். லீவ் த சர்ஃபேஸ்னால் என்னது, என்னோடய சர்ஃபேஸை விட்டு வெளியேறுதுன்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்னது, என்னோடய சர்ஃபேஸை விட்டு வெளியேறுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி என்னோடய ஆங்கிள் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 90 டிகிரி, நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டான்றது இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 90 டிகிரி அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்னன்னு அர்த்தம், உள்ளே வருதுன்னு அர்த்தம். என்னோடய சர்ஃபேஸ்க்கு உள்ளே வருதுன்னு அர்த்தம். இந்த டயக்ராம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இங்கே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ண ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எப்படி இருக்குது, 90 டிகிரியை விட கிரேட்டராக இருக்குது. அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகுது, இந்த சர்ஃபேஸ்க்கு உள்ளே வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரியாவை கன்சிடர் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிள் வந்து 90 டிகிரியை விட எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு என்ன இருக்குது, வெளிநோக்கி ஏறுது. சரி, அப்போ வெளியே மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னோடய ஆங்கிள் 90 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். என்னோடய வேல்யூ எப்படி இருக்கும், பாசிட்டிவ். நம்ம தானே சொன்னோம் எனக்கு வேல்யூ எப்படி வேணாலும் இருக்கலாம், 0வாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம்னு சொன்னீங்க. அப்போ ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் 90 டிகிரியை விட கம்மி அப்படின்னா எனக்கு என்ன, அது பாசிட்டிவ் இருக்கணும்னா பாசிபிலிட்டிஸு. அதே ஆங்கிள் வந்து 90 டிகிரியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுன்றது நெகட்டிவாக இருக்கணும்னா பாசிபிலிட்டிஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் லீவ் த சர்ஃபேஸ் எப்போ, இஃப் ஆங்கிள் தீட்டா இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. அதே மாதிரி இஃப் ஆங்கிள் தீட்டா இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்டர் த சர்ஃபேஸ். ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இங்கே நான் பார்க்கக்கூடிய க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ரெண்டுமே நான் வேரியபிள் தான். அங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா லிமிட் எங்கே ஆரம்பிது எங்கே எண்ட் ஆகுதுன்றது தெரியும். இங்கே எனக்கு என்ன, அது லிமிட் நான் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னால எங்கே ஆரம்பிது அங்கேயே கொஞ்சம் முடியுது அப்படின்ற கண்டிஷன் மாதிரி ரிலேட் பண்ணி கொடுத்துருப்போம். சரியா? ஸோ அதை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சேஞ்சஸ் தான். என்னது, π(e) இன்டெக்ரல் வருது. ஆனால் எப்படி இருக்குது, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E vector dot dA vector அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம சிம்பிளாக ரிலேட் பண்ணி